இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இந்த வீடியோல இருந்தா நமக்கு டிபிடியோட ஆக்சுவல் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட்ட இனிஷியலைசேஷன் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட்ட யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இதுக்குண்டான கான்ஃபிகரேஷன் எப்படி பண்றது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கனெக்ஷன சூஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது எந்த டேட்டாபேஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்த மாரி நம்மளால இவ்ளோ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம இப்ப என்ன டேட்டாபேஸ் சூஸ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் டேட்டாபேஸ் தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால ஸ்னோஃப்ளேக் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு அக்கவுண்ட் நேம் கேட்கும். ஸோ ஸ்னோஃப்ளேக்கோட அக்கவுண்ட் நேம் என்னவோ அந்த நேம தான் இங்க நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சரி, ஸ்னோஃப்ளேக்கோட அக்கவுண்ட் நேம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷீட் அதாவது இந்த ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. இந்த ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்க கீழ வந்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கும். நான் மல்டிபிள் ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணனால, ஆக்சுவலா நான் வந்து நெறைய ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, எனக்கு இவ்ளோ ஸ்னோஃப்ளேக்ஸ் பார்க்குற மாரி இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ எந்த ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட் ஆக்சுவலா இப்ப நம்ம வச்சிருக்கோமோ, அந்த ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட் இங்க டிக் ஆயிருக்கும். அந்த அக்கவுண்ட்ல இங்க இருக்கக்கூடிய இந்த லிங்க்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க 2 லிங்க் இருக்கும். ஒண்ணு காப்பி அக்கவுண்ட் ஐடென்டிஃபையர் இருக்கும். இன்னொன்னு காப்பி அக்கவுண்ட் யூஆர்எல் இருக்கும். ஸோ ஆக்சுவலா நம்ம போ வேண்டியது இந்த யூஆர்எல் லிங்க்ல தான் போணும். ஸோ இத ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இதுல இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அக்கவுண்ட் நேம் எடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அத மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து ஒரு நோட் பேட்ல போட்டுக்கிறேன். இதுல எங்க அக்கவுண்ட் நேம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த ஸ்னோஃப்ளேக் கம்ப்யூட்டிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்க்கு இந்த ஸ்னோஃப்ளேக் கம்ப்யூட்டிங் டெக்ஸ்ட்க்கு முன்னாடி முடியிற வரலும் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஆக்சுவலா ஸ்னோஃப்ளேக்கோட அக்கவுண்ட் நேம். அதனால இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட டிபிடிக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அக்கவுண்ட் நேம் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டிபிடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே எந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகணும்னு கேக்குது. ஆக்சுவலா நம்ம கிட்ட இப்போதைக்கு ஸ்னோஃப்ளேக்ல வேற எந்த டேட்டாபேஸுமே கிடையாது. நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ரா டேட்டாபேஸ் ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ ரா டேட்டாபேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரா டேட்டாபேஸஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அதாவது டார்கெட் எங்க போக போகுது. ஸோ இப்போ இந்த டிபிடில நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் ஆர் ரிப்ளேஸ் டேட்டாபேஸ் டிபிடி டேட்டாபேஸ் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்பதான் பார்க்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிபிடி டிபி அப்படின்றது கொடுத்துட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்காக இப்போ என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிபிடி டேட்டாபேஸும் வந்துருச்சு, ரா டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ டிபிடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இந்த டேட்டாபேஸில் தான் நமக்கு சேஞ்சஸ் நமக்கு டிபிடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு இந்த டேட்டாபேஸில் தான் ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸை நான் டேட்டாபேஸ் கிட்ட இந்த டிபிடியில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸ் ஃபீல்டில் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வேர்ஹவுஸ் கேட்குது. ஸோ வேர்ஹவுஸ் காமனாக இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்ஹவுஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட் வேர்ஹவுஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு டைரக்டா இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட் அண்டர்ஸ்கோர் வேர்ஹவுஸ்ன்றத கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் கேட்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ரோல் இங்க இருக்கக்கூடிய ரோல்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆனா இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதனால நான் அப்படியே டிஃபால்ட்டா விட்டுட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் வந்து எதை வச்சு இந்த ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்றோம். ஸோ அப்போ ஸ்னோஃப்ளேக்குக்காக நான் கொடுத்துருக்கக்கூடிய யூசர் நேம் என்ன அப்படின்றத நான் கொடுத்தாகணும். ஸோ என்னோட யூசர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிசாம் தான் நான் கொடுத்துருக்கிறது. நீங்க இங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் உங்க யூசர் நேம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலா நீங்க எப்போ நீங்க லாகின் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதோட யூசர் நேம் என்ன கொடுத்துருக்கேன்னு கேட்டா, இங்க போட்டிருக்கு பாருங்க நிசாம். ஸோ இதுதான் என்னோட யூசர் நேம். ஸோ உங்களுக்கு உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோட யூசர் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ உங்களோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க யூசுவலா லாகின் பண்றீங்களோ அந்த பாஸ்வேர்ட் இங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கீமா அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க அந்த ஸ்கீமாவை நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே இங்கே விட்டுறேன். இந்த ஸ்கீமாலே அது இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுப்போம். ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்மளோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் செட்டப்பும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டெஸ்ட் கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கு அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது ஸ்னோஃப்ளேக்கோட கொடுத்துருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கே நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மேனேஜ் கிட் லோன் கிட் ஹப் கிட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிபிடியில் ஃபியூச்சரில் நிறைய ஃபைல்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நிறைய ஸ்கிரிப்ட் நம்ம ஃபியூச்சரில் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது இப்போ ஒரு கொஷின். இந்த 4 பிளேஸில் ஏதாவது ஒரு பிளேஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் மேனேஜர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்கள் லோக்கல் டிரைவ்லேயே நீங்கள் ஃபியூச்சரில் டிபிடியில் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே உங்கள் லோக்கல் டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க
இருக்கக்கூடிய GitHub. ஸோ ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து GitHubல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த GitHubன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி Git clone, GitLab இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ GitHub எப்படி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலோ அதே மாதிரி Git clone, அதுக்கப்புறம் இந்த GitLab, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் தான். அதுக்கப்புறம் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். நம்ம GitHub ரெபாசிட்டரி இங்கே லிங்க் பண்ணணும். ஸோ ஏன் இங்கே லிங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கே நடக்கக்கூடிய எல்லா ஆக்ஷனுமே அங்கே ஸ்டோர் ஆகிருக்கணும். ஸோ அங்கே வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கணுன்றதுக்காக நம்ம GitHub ஆக்ஷனை கொடுத்துட்றோம். அது கொடுத்துட்டு கான்ஃபிகர் GitHub கொடுங்க. ஸோ கான்ஃபிகர் GitHub கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட GitHub என்னவோ அதை நம்ம இங்கே கொடுத்தாகணும். ஸோ எல்லா ரெபாசிட்டரியுமே இதில் கான்ஃபிகர் ஆகணுமான்னு கேட்குது. நமக்கு எல்லாமே தேவை கிடையாது. நம்ம வந்து ஒன்லி செலக்ட் ரெபாசிட்டரி, நான் எந்த ரெபாசிட்டரி செலக்ட் பண்ணுறோம் அதை மட்டும் கான்ஃபிகர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ரெபாசிட்டரி இதுதான், DBT ட்ரைனிங். இப்போ நீங்கள் உங்களோட இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் இந்த DBT ட்ரைனிங்ன்ற ரெபாசிட்டரி. ஸோ அந்த DBT ட்ரைனிங்ன்ற ரெபாசிட்டரி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த GitHub யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த DBT வந்து இதோட இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த DBTயும் இந்த GitHubம் கான்ஃபிகர் ஆகி கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றீங்கன்னா இந்த GitHub கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த Git ரெபாசிட்டரி வந்துடும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு DBTயும் இதில் இந்த GitHubம் லிங்க் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களோட வெர்ஷன் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய இந்த GitHub வந்து பின்னாடி ட்ராக் பண்ணிக்கும். ஓகே, இந்த ஃபோல்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் டெவலப்பிங்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, உங்களோட DBT ஸ்க்ரீன் உள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் DBT ட்ரைனிங். இந்த ஃபோல்டர்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒர்க் பண்ண போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இனிஷியலைசேஷன் DBT ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இனிஷியலைசேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்க அந்த கமிட் அண்ட் சிங்க்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்றத ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கணும். கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா கமிட் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து மெயின் பிரான்ச்சில் இருக்கோம். மெயின் பிரான்ச் என்னன்னா ரீட் ஒன்லி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எதையுமே நம்மளால் டச் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடியது ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, ஏதாவது நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிரியேட் பிரான்ச்னு போயிட்டு நம்ம இன்னொரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி அது அப்படியே இதில் இருக்கக்கூடியது எல்லாமே காப்பியே அங்கே போயிடும். அங்கேருந்து தான் நம்மளால் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ கிரியேட் பிரான்ச்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிரான்ச்சுக்கு வாக் த்ரூ அப்படின்ற பேர் வச்சு இங்கே சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மெயின் பிரான்ச் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட வாக் த்ரூ பிரான்ச் தனியாக இருக்கும். இப்போ நம்மளோட வாக் த்ரூ பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட GitHub ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட வாக் த்ரூ பிரான்ச்சை இங்கே டேரெக்டாக உங்களால் பார்த்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா உங்களோட வாக் த்ரூ பிரான்ச் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மெயின் பிரான்ச் இருக்குது, அதுக்கு கீழே தான் வாக் த்ரூ பிரான்ச் இருக்குது. ஸோ மெயின் பிரான்ச்ன்றது பிஃபோராக அந்த DBTயில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் வாக் த்ரூன்றது நான் கமிட் பண்ணி புதுசாக அதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்டாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறது. ஸோ அப்போது நம்ம கிட்ட இந்த GitHub என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இங்கே பண்ண சேஞ்சஸ் இன்னும் நான் என்டையராக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை எதுவுமே. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் வந்து மெயின் பிரான்ச்சை எதுவுமே டச் பண்ணாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா புதுசாக அதில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் அப்படியே காப்பி பண்ணி இதில் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக ஜஸ்ட் காப்பி பண்ணி வாக் த்ரூ பிரான்ச்ன்றதை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ரெண்டாவது பிரான்ச்சும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, எனிவே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வாக் த்ரூ பிரான்ச் வச்சு தான் நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் மோர் திங், மெயின் பிரான்ச்சில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது ரீட் ஒன்லி ஆப்ஷனில் தான் இருந்திருக்கும். ஸோ அதை உங்களால் எடிட்லாம் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா வாக் த்ரூ பிரான்ச்ன்றதை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். எனிவே, ஸோ ஃபியூச்சர் கிளாஸஸில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.